எல்லாரும் பைபிளை திருப்பிக் கொள்ளுங்க. நம்ம வசனத்திலிருந்து சில வசனங்கள் தான் வாசிக்க போகிறோம். ஆனால் நிறைய காரியத்தை தியானிக்க போகிறோம். கடந்த வாரங்களில் மனைவி, ஒரு குடும்பம், மகிழ்ச்சியான குடும்பம் என்றால் கணவன் மனைவி ரெண்டு பேர் தான் முதலாவது முக்கியமான இடம் பெறுகிறவர்கள். ஒரு கணவன் மனைவியும் இதை விளங்கி கொண்டு எங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணும், இயேசுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கணும்னு அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அறிந்து அர்ப்பணித்து செயல்படும் போது குடும்பம் ஒரு மகிழ்ச்சியான குடும்பமாக மாறும். அதற்கு மனைவியினுடைய பங்கு ரொம்ப முக்கியமானது. அதனால் தான் முதல்ல மனைவிகளுக்கு வேதம் ஆலோசனை கொடுக்கிறது. மனைவிகளுக்கான காரியத்தெல்லாம் நம்ம கடந்த வாரத்திலே பார்த்து விட்டோம், கடந்த நாட்களில். இன்றைக்கு புருஷர்கள், நீங்கள் வேத புஸ்தகத்தில் மனைவிகளுக்கு ஆலோசனை கொடுத்த எல்லா இடத்திலையுமே புருஷர்களுக்கும் வேதம் ஆலோசனை கொடுக்கிறது. ஆண்டவர் ஆலோசனை எழுதி வைத்திருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். கொலைசியர் 3ஆம் அதிகாரம், எபேசியர் 5ஆம் அதிகாரம், 1 பேதுரு 3ஆம் அதிகாரம், இந்த 3 இடத்திலையுமே மனைவிகளே என்று ஆலோசனை கொடுத்த எல்லா இடத்திலையும் அடுத்து புருஷர்களே. கணவன்மார்களுக்கும் ஆலோசனை பைபிளில் ஆண்டவர் எழுதியிருக்கிறார். ஆண்டவருடைய வசனம் ஒரு சைடாக பேசாது, எல்லாருக்குமே பேசும். ஒரு விசுவாசி எப்படி இருக்குன்னு பேசும்போது ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்குன்னு பைபிள் பேசும். ஒரு வேலைக்காரன் எப்படி இருக்குன்னு பேசும்போது எஜமான் எப்படி இருக்குன்னு பைபிள் பேசும். அதான் வசனம். ஒரு பிள்ளைகள் எப்படி இருக்குன்னு சொல்லும்போது பெற்றோர் எப்படி இருக்கணுன்றதை ஆண்டவர் பேசுவார். அப்படி தான் ஆண்டவருடைய வசனம். எல்லாருக்குமே ஆண்டவர் பேசுவார். அதனால் ஒரு சைடு மட்டும் பேசுகிறவர் அல்ல. ஆனால் நம்ம தொடர்ந்து தியானம் ஒரே நாளில் எல்லாத்தையும் சொல்லிட முடியாதுல்ல. இப்போ புருஷர்களுக்கும், அதாவது மகிழ்ச்சியான ஒரு குடும்பம் காணப்படணுமானால் அதில் புருஷருடைய பங்கும் இருக்கிறதை புருஷர்கள் மறந்துடக்கூடாது. உங்களுக்கும் உங்களுடைய குடும்பம் மகிழ்ச்சியாக இருப்பதில் முக்கியமான பங்கு இருக்கிறது. எல்லாத்தையுமே மனைவி தலையில் தள்ளிட முடியாது. அவதான் குடும்பத்தை பார்க்கணும். புருஷர்களுக்கு முக்கியமான பங்கு ஏன் தெரியுமா? நீங்கள் தானே தலை. மனைவிக்கு புருஷன் தலையாக இருக்கிறான்னு இருக்கல, குடும்ப தலைவன் அப்படின்னு ஒரு பொறுப்பு இருக்குல்ல. மனைவி குடும்ப தலைவி தானே, உண்மைதான். நீங்கள் 2 பேரும் இணைந்தால் தானே குடும்பம். ஆனால் அந்த 2 பேரில் யாருக்கு முக்கிய பொறுப்பு அப்படின்னு நம்ம எடுக்க முடியாது. மனைவிக்கு எவ்வளோ பொறுப்பு இருக்கிறதோ அதே பொறுப்பு கணவனுக்கும் உண்டு. 2 பேரும் பொறுப்பில் கரெக்டாக இருந்தால் தான் ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அதனால்தான் புருஷர்களுக்கும் வேத புஸ்தகம் ஆலோசனை கொடுக்கிறது. தலை சரியாக இருந்தால் தானங்க மற்றது வால் சரியாக இருக்கும். அப்போ தலை சரியாக இருக்கணும்ல. அதனால் புருஷர்கள் ரொம்ப கவனமாக இந்த குடும்ப காரியத்தில் கவனம் செலுத்தணும். சில குடும்பத்தில் இந்த புருஷர்கள் ஒரு சுயநலமாக தன்னை பற்றி மாத்திரமே தான் கவலைப்படுவாங்க. நான் நல்லா இருக்கணும், நான் அவசியம் இருக்கணும், நல்லா குடிக்கணும், வெறிக்கணும், ஜாலியாக இருக்கணும். மனைவி, பிள்ளைகள், குடும்பம் இதை பற்றி ஒரு பொறுப்பே இல்லாமல் இருக்கிற நிறைய கணவன்மார்கள். இதனால் பல குடும்பங்கள் பாதிக்கப்படுது, பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. இந்த ஆண்களுடைய நிர்விசாரத்தினால ஒரு குடும்பமே பாழாய் போகிறது. மனைவி என்ன செய்ய முடியும்? ஒரு புருஷன் சம்பாதிக்கலை, குடும்பத்து மேலே கவனம் செலுத்தினா ஒரு மனைவி எவ்வளோ தான் போராடுவது? அவங்க எவ்வளோ தான் அந்த பிரச்சனை தாங்குவது? எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பிரயாசப்படுறாங்க. ஒரு கணவர் இப்படி போயிட்டாரு, நம்ம தான் தாங்கன்னு பிரயாசப்படுறாங்க. ஆனால் ஒரு புருஷனும் அதை உணர்ந்து மனைவியோடு இணைந்து 2 பேரும் சேர்ந்து செயல்படும் போது தான் ஒரு குடும்பமே மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அதனால் கணவன்மார்கள் இதை உணர்ந்து கொள்ளணும். நிர்விசாரமாக இருக்கக்கூடாது. குடும்பமாக அதே மனைவி பார்த்துக்குவா அப்படின்னு சொல்லி அலையக்கூடாது. மனைவி பார்த்துக்குவாருன்னா அப்போ உங்களுடைய பொறுப்பு என்ன? புருஷனுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது என்பதை முதல்ல புருஷர்கள் உணர வேண்டும். என் குடும்பத்தில் எனக்கு பொறுப்பு இருக்குது. நீங்கள் தான் தலை. ஒரு மனைவியை விட நீங்கள் அதிக அக்கறை காட்டணும் குடும்ப காரியத்தில். மனைவி வீட்டில் பொறுப்படுத்த பல காரியத்தை செய்யும்போது புருஷர்களும் அதில் கவனம் செலுத்தி உதவியாக இருக்கணும். அப்போ தான் ஒரு குடும்பம் சரியாக கட்டப்பட முடியும். சிலர் அதில் மனைவி பார்த்துக்குவான்னு சொல்லி குடும்ப செலவுக்கு கூட காசு கொடுக்கறதில்ல. இந்த செலவுக்கு மனைவி என்ன செய்வாள்னு கூட யோசிக்கிறதில்லை. சில சுயநலமாகவே தன்னை குறித்து மாத்திரமே யோசித்து வாழ்கிறதுனால குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறது. ஒரு கணவன் குடிகாரனாக இருக்கிறார், சூதாடியாக இருந்தால் யார் பாதிக்கப்படுவான்னு நினைக்கிறீங்க? மனைவி, பிள்ளைகள், குடும்பமே பாதிக்கப்படும். அதனால் தயவுசெய்து புருஷர்கள் இதை நினைவில் கொள்ளணும். உங்களை நம்பி தான் ஆண்டவர் உங்களுடைய ஒரு நல்ல மனைவியை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். அப்போ மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான். ஒரு ஏற்ற துணையை கர்த்தர் தந்து ஆண்டவர் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்னு செய்தால் நீங்கள் உங்களுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, வசனத்தில் என்ன இருக்குது, பைபிள் என்ன சொல்லுது? மனைவிகளுக்கு ஆலோசனை சொன்ன மாதிரி புருஷர்களுக்கு ஆலோசனை சொல்லியிருக்கல. என்ன செய்யணும்? கொலைசியர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பைபிளை திருப்புங்க. கொலைசியர் 277வது பக்கம், புதிய ஏற்பாட்டில் 277 277 பக்கம் பாருங்கள். கொலைசியர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். முதல்ல என்ன சொல்லப்பட்ட? புருஷர்களே, மனைவியினிடத்தில் அன்பு கூறுங்கள். உங்கள் மனைவியை நேசிக்கிறீங்களா? உண்மையாக சொல்லுங்கள், மனைவியை நேசிக்கிறீங்களா?
மனைவி மட்டும் உங்களை நேசிக்கணும் கீழ்ப்படின்னு எதிர்பார்க்குறீங்களே, உங்களுடைய மனைவியை நீங்கள் நேசிக்கிறீங்களா? நீங்கள் நேசித்தா இந்த மாதிரி பேசுவீங்களா? உங்களுடைய மனைவியை தாறுமாறாக பேசுகிறீங்க, கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறீங்க, உங்களுடைய மனைவியை சொல்லக்கூடாத வார்த்தையெல்லாம் சொல்லி திட்டுறீங்களே. உண்மையாக அன்பு இருந்தால் அப்படிலாம் பேச முடியுமா? காயப்படுத்துகிறீங்களே, யோசித்து பாருங்கள். ஒரு மனைவி புருஷனிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? முதலாவது புருஷனுடைய அன்பு, அதான் எதிர்பார்ப்பது. சம்பாதிக்கிறது, குடும்பத்தை, அதெல்லாம் ரெண்டாவது. முதலாவது ஒரு புருஷன் என்னை நேசிக்கணும், அந்த அன்பு, இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த அன்பு அவங்க எதிர்பார்ப்பது புருஷனுடைய அன்பு. நீங்கள் உங்களுடைய மனைவியை நேசிக்கிறீங்களா? உண்மையாக நேசிக்கிறீங்களா? யோசித்து பாருங்கள். அதாவது இதில் ஒரு காரியத்தை புருஷர்கள் புரிந்து கொள்ளணும். திருமணத்திற்கு முன்பு, திருமணத்திற்கு பின்பு, இந்த ரெண்டு இருக்குது. இது வசனத்தை ஒழுங்காக வாசித்திங்கன்னா புரியும். திருமணத்துக்கு முன்பு உங்கள் தாய், தகப்பன், சகோதரன், சகோதரி, குடும்பம், என் குடும்பம் அப்படின்னு சிலர் தாய் மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க, சிலர் தகப்பன் மேலே ரொம்ப அன்பாக அட்டாச்சாக இருப்பாங்க, சிலர் தன்னுடைய சகோதரி, சகோதரன், ஃபேமிலி இருக்கிற மெம்பர்ஸு, சிலருக்கு ஒத்துருக்க மாட்டாங்க, ஒரே பிள்ளையாக இருப்பாங்க, அப்போ அம்மா மேலே அப்பா மேலே ரொம்ப அன்பாகிடுவாங்க. திருமணத்துக்கு முன்னால் அப்படி அன்பாக இருப்பாங்க. சிலர் ஃப்ரெண்ட்ஸு, அப்பா அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸு தான் முக்கியம், டெய்லி ஃப்ரெண்ட்ஸோடு போயிடுவாங்க, அவங்களோட ஜாலியாக அவங்கள்ட்ட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அவங்க தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு தாய் தப்பனோட ஃப்ரெண்ட்ஸை ரொம்ப நேசிக்கிறவங்க இருக்காங்க. சிலர் ஜாப், அதாவது அவங்களுடைய வேலையை ரொம்ப நேசிப்பாங்க, எனக்கு முதல்ல ஜாப் அதுதான் அப்படின்னு சொல்லி அப்படி நேசிக்கிறவங்க அந்த ஜாபை நேசிப்பாங்க. ஒருத்தர் சொன்னார் மனைவிக்கிட்ட, நீ எனக்கு ரெண்டாவது மனைவி. அவங்க அதிர்ந்து போயிட்டாங்க. ஏன் அப்படி சொல்ல? எனக்கு முதல் மனைவியுடைய ஜாப், என் வேலை. அப்போ பைபிள் பிரகாரம் ரெண்டாவது மனைவிலாம் கட்ட முடியாதுங்க, ஒரே மனைவி உடையவனாக தான் இருக்குன்னு பைபிள் சொல்லுது. அப்போ நீங்கள் வேலை தான் முக்கியம்னா கல்யாணம் பண்ணிடக்கூடாது, வேலையே கட்டிக்கிட்டு இருங்க, அழுங்க அப்படின்னு சொல்லிட்டு. கம்ப்யூட்டர் தான் முக்கியம்னா எது கல்யாணம் பண்ணீங்க? அந்த மிஷினோட வாழ வேண்டியது தானே, தப்பு. அப்படிலாம் பேசக்கூடாது. அந்த சிந்தையை உங்களை விட்டு மாறணும். வேலைலாம் ரெண்டாவது. நீங்கள் அதெல்லாம் கருவிகள், அதெல்லாம் பொருள். நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம், அதை விட முக்கியம் உங்களோட வாழ வந்திருக்கிற மனைவி. அவங்களுக்கு ஆசாபாசம் இருக்குது, வெறுப்பு இருக்குது, உணர்வுகள் இருக்கிறது, அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது, அதை நிறைவேற்றணும். ஒரு புருஷன் என்று சொன்னால் அன்பு கூறன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். உன் மனைவினிடத்தில் அன்பு கூறு. ஒரு மிஷின் மேலே வைக்கிற அன்பை ஏன் ஒரு மனைவி மேலே நீ வைக்கக்கூடாது? எல்லாத்தையும் விட உங்களுடைய மனைவி தான் உங்களுடைய அன்பு கூறணும். திருமணத்திற்கு பின்பு யாரை நீங்கள் அதிகமாக நேசிக்கணும் தெரியுமா? ஆண்டவருக்கு பிறகு உங்களுடைய அன்பு உங்களுடைய மனைவி மேலே தான் இருக்கணும். திருமணத்துக்கு முன்பு நீங்கள் பலர் மேலே அன்பு கூர்ந்திருக்கலாம், ஆனால் திருமணத்திற்கு பிறகு ஆண்டவர் உங்களை நீங்கள் நேசிப்பதற்கு ஒரு நபரை கொண்டு வந்து உங்களுடைய வாழ்க்கையில் இணைக்கிறார். மகனை இதுவரைக்கும் நீ யாரை வேணாலும் நேசித்திருக்கலாம், யாருக்கு வேணாலும் வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுத்திருக்கலாம். இன்றையிலிருந்து இவளைத்தான் நீ அதிகமாக நேசிக்கணும், இவளுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன் தெரியுமா? மற்ற எல்லாருடைய உறவுகளும் பாதியில் போயிடும், ஆனால் இவள் மட்டும்தான் கடைசி வரை கூட இருக்க போகிறவள். அறிந்து கொள்ளுங்கள். ஃப்ரெண்ட்ஸு அவங்களுக்கு கல்யாணம்னா பிரிஞ்சு போயிடுவாங்க. அப்பா அம்மா வயசான பிறகு கூட இருப்பாங்க, ஆனால் ஒரு காய்ச்சி வந்தோடனே உங்களுக்கு முன்னால் ஏற்ற காலத்தில் அவங்க பல்லவத்துக்கு போயிடுவாங்க. பிற சகோதர சகோதரி திருமணமாகி அவங்க குடும்பத்துக்கு போயிடுவாங்க. எல்லா சூழ்நிலையிலையும் வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் உங்கள் கூட இருக்கிற ஒரு துணை உங்களுடைய மனைவி. தேவன் அப்படித்தான் இந்த உலகத்தில் காரியங்களை அமைத்து உங்களுக்கு தந்தார். அதனால தான் ஏற்ற துணை ஆண்டு சொல்கிறார்ல, இவனுக்கு ஒரு ஏற்ற துணை உண்டாக்கும். ஆண்டு என்ன சொல், நான் இருக்கிறவனுக்கு ஆதாம், நான் தான் உனக்கு ஏற்ற துணை, நான் கடைசி வரை கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லலையே. இல்லை, இந்த உலக வாழ்க்கையில் உனக்கு ஒரு ஏற்ற துணை வேணும், நான் கூட இருப்பேன், ஆனால் உனக்கு இந்த உலக வாழ்க்கையில் ஒரு ஏற்ற துணை, ஒரு மனைவி என்கிற ஒரு பெண் உன் வாழ்க்கையில் அவசியம். இந்த ஆண்டவர் தான் அதை உருவாக்கி கொடுத்தா. நீங்கள் அதை ஆண்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இந்த வியாக்கியானம் உலக மக்களைப் போல பேசக்கூடாது. கிறிஸ்தவர்கள் பைபிளை வச்சிருக்கிறவங்க உலக மக்களைப் போல இந்த வியாகியானெல்லாம் பேசக்கூடாது. வசனம் என்ன சொல்லுதோ அதற்கு உங்களை அர்ப்பணித்து கொண்டாதான் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். இல்லாவிட்டால் உங்களுடைய சமாதானம் பாதிக்கப்படும், ஆசீர்வாதம் பாதிக்கப்படும். நீங்கள் ஆண்டவர் உங்களை சிருஷ்டித்த நோக்கத்தை நீங்கள் மறந்து செயல்படும் போது கர்த்தருடைய பாதுகாப்பை கூட இழக்க நேரிட்டு விடும். அதனால் மனைவியினிடத்திலே அன்பு கூற வேண்டும். நீங்கள் யோசித்து பாருங்களேன், திருமணம் ஆகும்போது யார் அதிக தியாகம் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நீங்கள் பாருங்கள், மனைவி தன்னுடைய பெற்றோர், தன்னுடைய உறவுகள் 20-22 வருஷம் வாழ்ந்த எல்லாவற்றையும் விட்டு புருஷனோடு இணைந்து வாழ வரக்கு காரணம் என்ன? என்னை நேசிக்க எனக்கு ஒரு கணவர் இருக்கிறார், எனக்கு அவர் பாதுகாப்பாக இருப்பார், என் உணர்வை புரிந்து கொள்ளுவார், இனிமேல் அவர் தானே எனக்கு வாழ்க்கை முழுவதும். உங்களை நம்பித்தான் உங்களுடைய மனைவி உங்களை கைப்பிடிச்சு வர்றாங்க. உங்கள் பெற்றோரை நம்பி அல்ல, குடும்பத்தாரை நம்பி அல்ல, புருஷன் என்கிற உங்களை நம்பித்தான் அந்த மனைவி உங்களோட வாழ, எல்லாவற்றையும் விட்டு உங்களோட இணைந்து வாழ தங்களை அர்ப்பணித்து வருகிறார்கள். அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அவங்க நேசிக்கணும் என்பது. அதனால் அதில் கவனம் செலுத்தணும். சிலர் சொல்லுவாங்க, எனக்கு எங்கள் அப்பா அம்மா தான் முக்கியம் என்பதாய் சொல்லுவார்கள்.
இவ இன்றைக்கி வந்தவ தானே, நல்லா அறிந்து கொள்ளுங்க. அப்பா அம்மா கூட எவ்வளோ நாள் இருக்க முடியும்? நீங்கள் 24 வயசு வரைக்கும், கல்யாணம் வரைக்கும், அவ்வளோதானே. அதுக்கப்புறம் நீங்கள் சாகு வரைக்கும் கூட இருக்க போகிறது யார்? உங்களுடைய மனைவி. அதான் நான் வேத ஒழுங்கு, ஆண்டவர் சொல்லியிருக்கிற ஒழுங்கு. அதனால் கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதில் கவனம் செலுத்தணும். சிலர் அப்பா அம்மா தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, திருமணத்திற்கு பிறகு மனைவி தான் உங்களுக்கு முக்கியம், ஆண்டவருக்கு பிறகு. அப்போ அப்பா அம்மா முக்கியம் கிடையாதா? அதுக்கு பிறகு வருவாங்க, அவங்களையும் கவனிக்கிற பொறுப்பு. அதான் ஒரு புருஷனுடைய பொறுப்பு. ஒன்று, மனைவியை நேசித்து அன்பு கூர்ந்து பராமரிக்கணும். ரெண்டாவது, உங்களுடைய தாய் தகப்பனையும் பராமரிக்கணும். இந்த 2 பொறுப்பு புருஷனுக்கு இருக்கிறது. மனைவி அப்படி கிடையாது. மனைவி தன்னுடைய குடும்பத்தை விட்டு புருஷனோட வாழ வந்துடுறாங்க. ஒருவேளை ஒரே மகளாக இருந்தால், ஒரே மக தான் அந்த பெற்றோர் வளர்க்குறாங்க, திருமணமான பிறகும் அந்த பெற்றோர் இந்த மகளை சார்ந்து தான் வாழுவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும்போது அந்த மகள் தன்னுடைய பெற்றோரை கவனிக்கணும். கடைசி வரைக்கும் அந்த பெற்றோருக்கு அந்த ஒரு மகள் என்றால் திருமணம் செய்கிற ஆண்கள் அதை புரிந்து கொள்ளணும். உங்களுடைய மனைவி அவங்க பெற்றோருக்கு ஒரே மகளாக இருந்தால் அவங்க அப்பா அம்மாவுக்கு ஆதரவாக இருக்க நீங்கள் உதவி செய்யணும். இல்லை, இனிமே உங்கள் அப்பா அம்மாவில் முக்கியம் கிடையாது, அவங்களாம் பார்க்கக்கூடாது, அவங்களுக்கு உதவி செய்யக்கூடாது, இனிமேல் நான் தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த வயதான பெற்றோருடைய உள்ளம் காயப்பட்டு விடும். ஏன்னா ஒரே மகள் தானே. இப்போ அவங்களுக்கு வேறு பையன் இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் பையன் பார்த்து கொள்ளுவான். ஆனால் ஒரே மகளுடைய பெற்றோராக இருந்தால் ஆண்கள் அதை புரிந்து கொண்டு மனைவியையும் அந்த மனைவியினுடைய பெற்றோரையும் நேசித்து அவங்களையும் பராமரிக்கணும். உங்கள் சொந்த தாய் தகப்பனையும் சந்தோஷமாக வச்சுருக்கணும். அதான் வேத ஒழுங்கு எல்லாமே. சிலர் சொல்லுவாங்க, இன்னும் ஒரு சிலர் எங்கள் அப்பா அம்மா முக்கியன்ட்டுன்னு அதை சார்ந்து கொள்ளுவாங்க. இன்னும் சிலர் இருக்கிறாங்க, எனக்கு மனைவி தான் முக்கியம், இன்னும் அப்பா அம்மா தேவையில்லைன்னு அப்பா அம்மா விட்டுருவாங்க. அவங்கள தெருவில் விட்டுருவாங்க, அவங்கள எப்படியும் போட்டுன்னு விட்டுருவாங்க. மனைவி சொல்கிறதே கேட்டு 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 அப்பா அம்மாவை வெறுத்து ஒதுக்கி தள்ளிடுவாங்க. வயசான காலத்தில் தாய் தகப்பனை கவனிக்கிறது இல்லை. 2மே தவறு. இந்த 2மே செய்யக்கூடாது. ஒன்று, அப்பா அம்மா தான் முக்கியம்னு அவங்களையும் சார்ந்துடக்கூடாது. எனக்கு இன்னும் மனைவி தான் முக்கியம்னு மனைவி சொல்கிறதை கேட்டு அப்பா அம்மாவை வீட்டை விட்டு விரட்டி அவங்கள அனாதை மாதிரி ஆக்கிடக்கூடாது. அதுவும் தவறு. அப்போது நீங்கள் பேலன்ஸ் பண்ண 2, இந்த பக்கம் மனைவி அவங்கள நேசித்து சந்தோஷம் வைக்கணும், இந்த பக்கம் தாய் தகப்பன் அவங்களே நேசித்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து அவங்களே மகிழ்ச்சியாக வைக்கணும். சில மனைவிமார்கள் அந்த புருஷனுடைய பெற்றோரை ஒதுக்கி தள்ளிடுவாங்க. அதனால் தயவுசெய்து மனைவிமார் கவனிங்க. நீங்கள் திருமணமாகி உங்கள் கணவரை நேசிக்கிற மாதிரி கணவருடைய பெற்றோரையும் நீங்கள் நேசிக்கணும். அவங்கள ஒதுக்கி தள்ள இடம் கொடுக்கக்கூடாது. ஒருவேளை உங்கள் கணவர் அப்படி செஞ்சால் கூட, இல்லை அவங்க நம்ம கூட இருக்கட்டும், அவங்க வயசான காலத்தில் நம்ம தான் அவங்கள கவனிக்கணும்னு உங்கள் புருஷனுக்கு ஆலோசனை சொல்லி அந்த தாய் தகப்பனை கூட வச்சு பராமரிக்கிறதற்கு நீங்கள் துணையாக இருக்கணும். அது உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்கள் எதிர்காலத்துக்கு ஆசீர்வாதம். ஏன்னா மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். அப்புறம் உங்களுக்கு அந்த காரியம் நிகழ்ந்து விடும். அதுக்கு இடம் கொடுக்காதங்க. அதனால் 2 காரியம். ஒன்று, மனைவியினிடத்தில் அன்பு கூறுங்க, பெற்றோரையும் கனப்படுத்துங்க. புருஷர்கள் இந்த 2 காரியத்தை பேலன்ஸ் பண்ணணும். இதில் தான் புருஷர்களுக்கு தடுமாற்றம் வரும். சிலர் வேலை செய்துட்டு வீட்டுக்குள்ளே வந்த உடனே மனைவி ஒரு ரிப்போர்ட் வச்சுருப்பாங்க. உங்கள் அம்மா அப்படி பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறாங்க, இப்படி பேசுகிறாங்க, அவங்க கூட இருக்க முடியாதுன்னு பேசுவாங்க. அப்படியே தாயார் காத்திருப்பாங்க சிலர். அவங்க அப்படி பண்ண உன் மனைவி அப்படி பண்ணுறான், இப்படி பண்ணுறான், இவளை வச்சுக்கிட்டு இவளை ஏன் கல்யாணம் பண்ண, இவளால் பார் அப்படின்னு சொல்லி புருஷன் என்ன பண்ணுவார்? 2 பேரும் இங்கே நேசிக்கணும், 2 பேரும் அனுபவிக்கணும்னு விரும்புகிறார். நீங்கள் 2 பேரும் கம்ப்ளைண்ட்டோட அவரை வேதனைப்படுத்த ஒரு குடும்பத்துக்கு வெறுப்பே அவருக்கு வந்துடும். ஏன்டா கல்யாணம் பண்ணோம், அது சொல்ல நீ தானே கல்யாணம் பண்ணி வச்ச அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சில குடும்பத்தில் வந்துடும். தயவுசெய்து மனைவிமார் பெற்றோரும் ஒரு புருஷனுடைய சூழ்நிலை புரிந்து கொள்ளணும். வெளியில் வேலை செய்துட்டு பல பிரச்சனைகளை சந்தித்து வீட்டுக்கு வந்தால் அங்கே முறுமுறுப்பு, சண்டை, அதே கம்ப்ளைண்ட்டு டெய்லி அதுவே வழக்கமாக இருந்தால் புருஷனுக்கு வீட்டுக்கு வர விருப்பம் இருக்காது. அதனால் மனைவிமார் பெண்கள் இதில் நீங்கள் கவனம் செலுத்தணும். அதில் கணவன்மார்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான காரியம் என்னென்னா, நான் மனைவியை நேசிக்கிறேன் பிரதர்பாங்க, ஆனால் என் மனைவி என்னை நேசிக்க மாட்டேன்னு சொல்கிறா, நான் அவளை நேசிக்கலைன்னு சொல்லுகிறாள்னு. ஆமாம், ஒரு குடும்பத்தில் போயிருந்தேன், பிரதர் இவர் என்னை நேசிக்கிறதே இல்லை, ஆனால் பார்த்தா அவர் அன்பாக வச்சுருக்கிறாரு, எல்லாரும் அன்பாக தான் வச்சுருக்கிறாரு, குடும்பத்தில் அன்பாக தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த மனைவிக்கு என்ன குறைபாடு, இல்லை இவர் என்னை நேசிக்க மாட்டேங்கிறாருன்றாங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் தவறான புரிந்து கொள்ளுதல். அதாவது சில ஆண்களுக்கு அன்பை வெளிப்படுத்த தெரியும், ஒரு மனைவி கிட்ட அன்பை வெளிப்படுத்த தெரியும், பிரியமானது வாங்கி கொடுக்கறது, செய்கிறது, பேசுகிறது. சில புருஷர்கள் அமைதியாக இருப்பாங்க, அவ்வளோதான். மனைவி எதிர்பார்ப்பேன்னா அவர் மற்றவங்க மாதிரி இருக்கணும்னு. நீங்கள் மனைவிமார்கள் புருஷனை புரிந்து கொள்ளணும். எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அப்போது கணவன்மாரும் என்ன செய்யணும்னா, உங்களுடைய மனைவி உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க, நீங்கள் நேசிக்கிறேன்னு சொன்னால் போதாது, உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தணும், கிரியையிலே வெளிப்படுத்தினா தான் முக்கியம். நீங்கள் ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னால் போதாது, அந்த அன்பை கிரியையிலே வெளிப்படுத்த வேண்டியது ரொம்ப அவசியம்.
ஒரு சமயம் ஒரு ஒரு சகோதரி வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, பிரதர், திருமணமாகி 5 வருஷம் ஆச்சு. என் கணவரை நம்பி தானே நான் வந்து என் சொந்த குடும்பத்தை விட்டுட்டு அவரோடு நான் வாழ்ந்து எல்லாமே செய்கிறேன். இந்த 5 வருஷத்தில் ஒரு புடவை கூட அவர் எனக்கு எடுத்து கொடுத்ததில்லை அப்படின்ட்டு அவங்க சொல்லும்போது அவங்களுடைய இருதயத்தில் ஒரு காயம், அவங்க இருதயத்துக்குள்ளே ஒரு வேதனை இருக்குது. 5 வருஷமாக நான் திருமணமாகி வந்து ஒரு சேலை கூட என் கணவர் எனக்கு எடுத்து கொடுத்ததில்லை. அந்த மனைவியுடைய எதிர்பார்ப்பு என்ன? என் கணவர் என்னை நேசித்து அவர் எனக்கு ஒரு சேலை எடுத்து கொடுத்து அது ஒரு சந்தோஷம். இது பெண்களுடைய எதிர்பார்ப்பு. இவர் என்ன சொல்கிறார் கணவர், பிரதர், எல்லாமே எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா தான், அவளுக்கு என்ன குறை? எங்கள் அம்மா இவ்வளோ சேலை எடுத்து கொடுக்குறாங்க, கேட்குறதெல்லாம் செய்கிறாங்கல்ல, அவளுக்கு என்ன குறை அப்படின்னு கணவர் சொல்லுகிறார். ஆனால் மனைவியினுடைய எதிர்பார்ப்பு என்ன? இல்லை, எங்கள் மாமியார் எடுத்துறட்டும், அதை அவங்க செய்யட்டும், ஆனால் என் கணவர் கையினால் எனக்கு ஒன்று கிடைக்காதா? புருஷர்கள் புரிந்து கொள்ளணும், நீங்கள் திருமணமான பிறகு எங்கள் அம்மா பார்த்துக்குவாங்க, எங்கள் அப்பா பார்த்துக்குவாங்க, சேலை எடுத்து கொடுப்பாங்க, ட்ரெஸ் எடுத்து சொல்லக்கூடாது. அது ஏதோ பண்டிகையில் கூட்டு குடும்பத்தில் ஒன்றா எடுக்கிறாங்க, சரி. நீங்கள் உங்கள் மனைவிக்கு என்ன செய்கிறீங்க? உங்கள் மாமியார் உங்கள் அம்மா வந்து 10,000 ரூபாய்க்கு பட்டு சேலை எடுத்து கொடுக்கறத விட நீங்கள் உங்கள் மனைவிக்கு 300 ரூபாய்க்கு ஒரு சேலை வாங்கி கொண்டு கொடுங்க. உங்கள் மனைவிட்டு கேளுங்க, எது சந்தோஷப்படுத்தும்? நீ அவங்க வாங்கி கொடுத்த 10,000 ரூபா சேலை கிடையாது, நீங்கள் வாங்கி கொடுக்குற 300 ரூபா சேலை தான் உங்களுடைய மனைவிக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். என் கணவர் எனக்காக பார்த்து வாங்கிட்டு வந்தது, என் கணவர் எனக்காக இது வாங்கி கொண்டு கொடுத்தாங்க. அன்பை வெளிப்படுத்துங்க. நிறைய ஆண்களுக்கு அன்பை வெளிப்படுத்த தெரிவது இல்லை. இதுதான் நிறைய பிரச்சனை. அதனால் மனைவிமா நினைக்கிறேன், இவருக்கு என் மேலே அன்பே கிடையாது. உண்மையாக அவர் நேசிப்பார், ஆனால் இவர் அன்பை வெளிப்படுத்தாதனால மனைவிமார்களுக்கு என்ன, இவர் எனக்கு ஒன்றும் செய்ய மாட்டார், எதுக்கடத்தில் அம்மாட்ட போய் கேளுன்றார், அப்புறம் இவர் என்ன கல்யாணம் பண்ணார் அப்படின்னு கேட்பாங்கல்ல. கரெக்ட் தானே அது? அதனால் சிலர் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லுவார். அது தவறு. தயவுசெய்து சொல்ல. ஒரு முறை ஒரு கணவன் மனைவி வந்தாங்க என்கிட்ட ஜெபம் பண்ண. அந்த சகோதரி பாவம், அவங்க சொல்கிறாங்க, கணவர் இருக்கிறார், பிரதர், எனக்கு வந்து ஸ்கின் அலர்ஜினால டாக்டர் சொல்லிட்டாங்க இந்த குறிப்பிட்ட சோப்பு தான் பயன்படுத்தணும். அது காஸ்ட்லியான சோப்பும் கிடையாது, சாதாரணமாக மார்க்கெட்டில் கிடைக்கிற சாதாரண ஒரு பிராண்டு சோப்பு தான். இந்த பிராண்டை தான் நீங்கள் பயன்படுத்துங்க, இல்லாட்டினா ஸ்கின் அலர்ஜி. அப்போ கணவர்கிட்ட வந்து யார்கிட்ட கேட்பாங்க? கணவர்கிட்ட தானே கேட்பாங்க. கணவர்கிட்ட எனக்கு இந்த சோப்பு தாங்க ஒத்துக்கிடும், மற்ற சோப்பு போட்டால் எனக்கு அலர்ஜி, அதை வாங்கி கொடுங்கன்னா இவர் என்ன சொல்கிறாரு, எங்கள் அம்மாட்ட போய் கேளு. அம்மாட்ட கேட்ட என்ன சொல்லுவாங்க? ஏன் நான் வாங்கி கொடுத்து சோட போட மாட்டாளோ பேசுவாங்கல்ல அவங்கள்ட்ட. ஏன்னா அவங்க அப்படிப்பட்ட ஒரு சுபாவம் உள்ளவங்க. இந்த மனைவி யார்கிட்ட கேட்பாங்க? நான் நேரில் கேட்டேன், ஒரு சோப்பு கூட உங்களுடைய மனைவிக்கு வாங்கி கொடுக்க உங்களுக்கு வக்கு இல்லைன்னா எதுக்கு கல்யாணம் பண்ணேன்? நேரில் கேட்டேன் நான், உண்மையில் ஒரு சோப்பு அவனுக்கு காஸ்ட்லியாக கேட்டாங்க, சாதாரண சோப்பு. நீங்கள் ஒரு கணவன் இது கூட புரிந்து கொள்ள தெரியாட்டா எதுக்கு உங்களுக்கு கல்யாணம், எதுக்கு உங்களுக்கு மனைவி? அம்மா முந்தானே பிடிச்சிக்கிட்டு இருக்க வேண்டியது தானே, எங்கள் அம்மா தான் எல்லாம் அப்படின்னு சொன்னால். கல்யாணத்துக்கு அப்புறம் பேசாருங்க அப்படி. உங்கள் அம்மாவை நம்பி அவள் வந்து உங்களை வாழ வரலை, உங்களை நம்பித்தான் உங்களுடைய மனைவி வாழ வந்திருக்கிறாள். என் கணவர் என்னை கவனிப்பார், என் கணவர் எனக்கு எல்லாம் செய்வார், என் உணர்வுகளை புரிந்து கொள்வார் என்று. ஒரு சோப்புக்கு கூட உங்களுடைய மனைவியினுடைய விருப்பத்தை உங்களால் நிறைவேற்ற முடியாவிட்டால் நீங்கள் என்ன ஒரு புருஷன்? இந்த மாதிரி பேசுகிறத கர்த்தர் விரும்ப மாட்டார். எப்போ நீங்கள் திருமணமாகி உங்களுடைய மனைவி வந்துட்டாங்களோ நீங்கள் அறிந்து கொள்ளணும். நீங்கள் பாருங்கள், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் பாருங்கள். வசனம் என்ன சொல்லிரு பாருங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் என்ன சொல்லிரு பாருங்கள். அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவதை போல தன் மனைவியினிடத்திலும் அன்பு கூற கடவன். உங்களை நேசிக்கிற மாதிரி உங்களுடைய மனைவியை நேசிக்கணும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த மாதிரி நேசிக்கிறீங்களா? உங்களை எந்த அளவு நேசிக்கிறீங்களோ அப்படி உங்களுடைய மனைவியை நேசிக்கிறீங்களா? ஏன்னா நீங்கள் 2 பேர் தான் ஒரே சரீரம் ஒன்று. உங்கள் அம்மாவை நீங்களும் ஒன்று, உங்கள் அப்பாவை நீங்களும் ஒன்று பைபிளில் இருக்குதா? இல்லை. மனைவி நீங்களும் தான் ஒன்று, நீங்கள் தான். நீங்கள் புருஷர்கள் இதை புரிந்து கொள்ளணும். உங்களை நம்பி உங்களை வாழ வந்த ஒரு மனைவி அவங்களுடைய உணர்வுகள் ஆசாபாசங்கள் எல்லாத்துக்கும் மரியாதை கொடுத்து அவங்கள இருந்து அன்பாக சந்தோஷமாக வைக்க வேண்டிய பொறுப்பு புருஷனுடையது. அதுதான் வேதம் சொல்லுகிறாரு. அதனால் நீங்கள் இந்த காரியத்தில் கவனம் செலுத்தி உங்களுடைய மனைவிக்கு என்ன விருப்பம், நான் வந்து பெருசாக ஒன்று கேட்க போகிறதில்ல, ஒரு சின்ன காரியம் கணவர் கையிலேருந்து எனக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும், அதான் அவனுடைய எதிர்பார்ப்பு, அவ்வளோதான். இது கூட உங்களால் செய்ய முடியாதா? யோசித்து பாருங்கள். உங்களுடைய மனைவியை நேசிக்கிறீங்களா? உண்மையாக நேசிக்கிறீங்களா? ஆண்டவருக்கு பிறகு உங்களுடைய அன்பு யாருக்கு அதிகமாக இருக்குது? உங்களுடைய மனைவி மேலே இருக்குதா? யோசித்து பாருங்கள். ஏன்னா உங்களை நம்பி வாழ உங்களை கைப்பிடிச்சு வந்திருக்கிறாங்க. இனிமேல் இவரோடு தான் என் வாழ்க்கை முழுதும், வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்தில் என் கணவர் தான் என்று வந்திருக்கிறாங்க. உங்கள் 2 பேருக்கு நடுவில் யாரும் வருவதை வேதம் அனுமதிக்கவில்லை. உங்கள் அப்பா அம்மாவும் சரி, மாமனார் மாமியார் சரி, ஊழியக்காரன் கூட உள்ளே வரக்கூடாது. கணவன் மனைவி 2 பேருடைய அந்த ஐக்கியத்துக்குள்ள, அன்புக்குள்ள, உறவுக்குள்ள நீங்கள் 2 பேர் தான். இயேசு என்கிற ரட்சகரை சொந்தமாக வச்சு அவரை முன்வைத்து நீங்கள் நடக்க பழகுங்க. சரி, உங்கள் மனைவி கேட்குறாங்க ஒன்று, நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய் பேசுனீங்களா? ஆண்டவரே, என் மனைவி இப்படி ஒன்று கேட்குறா, நான் என்ன பண்ணுறது?
உங்கள் அம்மாட்ட போய் கேட்க சொல்லி கர்த்தர் சொல்லுவாரா? உங்கள் அம்மாவை நம்பி வரல உன் மனைவி, உன்னை நம்பி தான் உன் கையில் ஒப்படைச்சிருக்கிறேன், நீ தான் உன் மனைவிக்கு பொறுப்பு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார்ல. என்னைக்கு அதை யோசித்து பார்த்துருக்குறீங்களா? என் மனைவிக்கு நான் தானே பொறுப்பு. நான் கூட்டு குடும்பமாக இருக்கும்போது கூட நான் தானே என் மனைவிக்கு பொறுப்பு. இல்லை எங்கள் அம்மா பார்த்துக்குவாங்க அம்மாக்கிட்ட அப்படின்னு சொல்ல முடியாது. எப்போ நீங்கள் கணவன் மனைவி ஆனீங்களோ நீங்கள் தான். அதனால் இதில் புருஷர்கள் கவனம் செலுத்தணும், உங்களை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரை கிருபை தாங்கன்னு சொல்லி நாளைக்கு தொடர்ச்சியான சில காரியங்களை தியானிக்க போகிறோம். இப்போ ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே நான் என்னுடைய மனைவியை நேசிக்கணும், முழு இருதயத்தோடு நேசிக்கணும். எங்கள் அன்புக்கு குறுக்க யாருக்கும் நான் இடம் கொடுக்கக்கூடாது. எங்கள் அப்பாவாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, என் சகோதரன் சகோதரி, வேலை, நண்பர்கள், ஊழியக்காரங்களுக்கு கூட நான் இடம் கொடுக்கக்கூடாது. நானும் என் மனைவியும் நீங்களும் ஒரு குடும்ப ஐக்கியமாக நாங்கள் வாழணும். ஆண்டவரே அந்த கிருபை தாங்கன்னு கேளுங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இந்த தவறை விட்டு மனம் திரும்பி ஒப்பு கொடுத்துருங்க. உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பமாக மாறிடும் பாருங்கள். இப்போ ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறீங்களா? அப்படியே வலதுகரம் வைத்துங்க. தகப்பனே, அருமையான இந்த ஐக்கியத்திற்காக, அன்புக்காக ஸ்தோத்திரம். இந்த நல்ல ஒரு மனைவியை நீ தந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். என்னோடு இணைந்து வாழ, என் துன்பத்திலும் இன்பத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் என்னோடு கூட இணைந்து நிற்கிற ஏற்ற துணையை தந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். என் மனைவியை நேசிக்க எல்லாரையும் விட ஆண்டவருக்கு பிறகு என் மனைவியிடத்தில் அன்பு காட்ட, ஆண்டவரை அவள் அன்பாய் நேசித்து வைத்துக் கொள்ளுகிற இருதயத்தை எங்களுக்கு தாரும், எனக்கு தாரும். இனிமேல் நான் எந்த விதத்தில் கசந்து கொள்ளாதபடி என் மனைவிக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து நேசித்து உம்முடைய வசனத்தின்படி வாழ அர்ப்பணிக்கிறேன் என்று யார் யார் ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தில் உம்முடைய அன்பு வெளிப்படட்டும், அன்பு பூரணப்படட்டும், அன்பு நிரம்பி வெளியட்டும், சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகட்டும். இதை தடைப்படுத்துகிற பொல்லாத சாத்தானுடைய கிரியைகள் குடும்பத்தை விட்டு விலகட்டும். ஒவ்வொரு சகோதரருடைய உள்ளத்திலும் ஆண்டவர் பேசி அருளும். ஆண்டவர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன்.